ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிறப்பான தரமான வீடியோக்குள்ளே வந்துட்டோம். நம்ம நேற்று எதுக்கு நம்மளால் வந்து வீடியோ போட முடியல என்றால் நம்மளால் வாய்ஸ் போட முடியல இல்லை போட்டேன். ஆனால் அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் சரி பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், சரி பண்ண முடியல. நல்லா அதனால தான் இன்றைக்கி நம்மளால் வீடியோ போட வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டால் வாய்ஸ் கொடுத்து போட முடியல. ஸோ அதனால நான் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கும் நம்ம ஒரு தரமான வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம மிச்சவங்க வச்சு செய்யலை, மிச்சவங்க வச்சு செஞ்சோம் நார்மலாக செய்கிற மாதிரி. இதுக்கு மேலே நம்ம டீம்மேட்டை நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. நம்மளுக்கு கில்லே கிடைக்கல, ஓசிக்கில் எல்லாம் தியாகமாயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி பொழப்பு எப்படி நடத்துறது? ஆனால் பாசு பாஸ் இங்கே பாருங்க, ஓசி ஃபஸ்ட்டு ஓசிக்கில் செகண்ட் ஓசிக்கில். இந்த மாதிரி இருந்தால் நான் எப்படி போராடுறது? நீ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா கிட்டே இருக்காங்க. அதனால தான் வேலை டீமேட் கூட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்கேன், நல்ல டீமேட் வர மாதிரி கூட பேசுவேன். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி மக்களே நடத்துறது பொழப்ப? கடைசியாக ஒரு கில் கூட அடிக்கல. கஷ்டப்பட்டு 2 பேருக்கு டேமேஜ் கொடுத்தா இவன் ஓசிக்கு தான் ஒய்டிஜி லெஜண்ட், டிஜி இப்போ யார் தெரியுமா? ஓசிக்கில் அடிக்க மாட்டார். நீ டிஜி ப்ரோ நேம் வச்சு டிஜி ப்ரோவே அசிங்கப்படுத்திகிட்டு இருக்க. உங்களுக்கு வெக்கமாக இல்லை? சூடு சொரணை எதுவுமே இல்லை. பாஸ் அது உங்களுக்கு இருக்கா? முதல்ல எவன்டா அது கவுண்டர் கொடுத்தது? இது கூட தெரியா பாஸ்? நான் தான் உங்கள் எடிட்டரோட வாய்ஸ் கூட தெரியாமல் இருக்கேன். நீங்களே யாரையா நீ? மனுஷன். ஐயோ, த எடிட்டர் இஸ் பேக். ஐயோ, உனக்கு இதுக்கே எவ்வளோ சீனு? எனக்கு கூட இந்த சீன் போடுறது இல்லையா? உனக்கு கூட இதுக்கிட்ட எவ்வளோ சீனு? அழுத்தி புடி. ஃபஸ்ட்டு நாக்கு நம்மளே நாக் பண்ணி விட்டாச்சு. இதே தான் நம்ம பொழப்பே. ஒன்று நம்ம நாக்காகும், இல்லை நம்மளோட கீழே இன்னொருத்த எடுத்து விட்ருவான். நல்ல பையன், நம்ம கீழே நமக்கு எடுத்து வந்துட்டானே, அது வரைக்கும் உங்களுக்கு போதும். இது வரைக்கும் 1 கில்லு 2 ஓசி கில்லு. இந்த மாதிரினா எப்படி பொழப்பு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியலை. பொழப்புன்னு இது ஜஸ்ட் ஒரு கேம் தானே. இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தன் டேமேஜ் கொடுத்து அப்போ இந்த மாதிரி அடிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் நம்மளோட இப்போ நம்ம ரீசன்ட் அப்சர்வேஷன் என்ன, நம்மளோட ஷேர்ஸை வீடியோ போட்டால் 78 வீடியோ போயிடுச்சு. 100 அடிச்சிச்சு, 100 வியூஸ்னு. ஆனால் நான் வீடியோ போட்டால் ஒரு வியூ வர்றதுக்கே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதுவும் ஒரு வீடியோ அந்த ஒரு வியூ யார் பார்க்குறாங்கன்னு தெரியும். நீ தான் பார்க்குற, எனக்கு தெரியும்டா. நம்மளோட ஒரு வியூவை நீ தான். ஷார்ட்ஸ் போட்டால் மட்டும் எல்லோரும் உட்காந்து பார்க்குறீங்க. அதுவும் ஷார்ட்ஸ்னால் எல்லோரும் என்னது நல்லா உட்காந்து பார்க்குறீங்க. 4 லைக் விழுந்துச்சு. ஹாலில் தான் வச்சேன். ஸோ இன்றைக்கி நம்ம திருப்பி இந்த கதர்லே 3 நிமிஷம் ஓடி பேசலாம். நிறைய பேர் ஊட்டி வச்சுருப்பீங்க. ஸோ இனிமேல் நம்மளோட கரீனா இது வரைக்கும் கரீனா ஃப்ரீ ஃபயரில் எல்லாத்தையுமே வீடு சைஸ்லேருந்து டைலோட கீழே பார்க்குறீங்களா, 4 டைல்ஸ்லேருந்து கிராஸ்லேருந்து எல்லாத்தையும் மாட்டிருங்க. இன்னும் 1 மட்டும் மாற்றலை, அதுதான் சேஃப் ஜோனு. அந்த சேஃப் ஜோனையும் மாற்ற போகிறாங்க. அதாவது இனிமேல் நீங்கள் எல்லா வட்டத்தையும் சேஃப் ஜோன் பார்க்கலாம். ஸ்கொயரில் பார்க்கலாம், ட்ரையாங்கிளில் பார்க்கலாம், கோடில் பார்க்கலாம், எல்லா வகையில் பார்க்கலாம். அந்த மாதிரி சம்பவம் செஞ்சு வச்சுருக்கீங்க. ஆமாம் பாஸை பாருங்களேன். பாசு எனக்கே ரேராக தான் பாசு கில்லு வரும். அந்த கில்லை நீயே அடிச்சிட்டா நான் அதுக்கு பாசு இருக்கேன். பக்கமாக இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை, எதுவுமே இல்லை. அட பாஷு. ஐயோ, ஓசிக்கில் 3வது ஒரு ஓசிக்கில். இதை கேட்குறதுக்கே அசிங்கமாக இருக்குடா. இந்த மாதிரி ஓசிக்கில் அடித்தா எப்படி பொழப்பு எப்படி நடத்துறது? உனக்கு யூடியூப் சேனலில் எனக்கு யூடியூப் சேனல் இருக்கு பாஸ். யூடியூப் சேனல் தான் வாய்ஸ் ஓவர் மட்டும் தானே பண்ணீங்க. நான் தான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன். எனக்காச்சும் கொஞ்சம் க்ரெடிட்ஸ் ஆங்க. எடிட்டர் வீடியோ பார்க்குறது ஒருத்தந்தாயா?
அதுவும் அந்த ஒருத்தனுக்கு தெரியும் நீ யாருன்னு. ஸோ நான் கிரெடிட்ஸ் கொடுத்தாலும் கொடுத்தாக்கிட்டையும் நான் அதுக்கு போய் ஆய் சொல்லணும். பாஸ் ஒரு வீடியோனா 63 வியூஸ் போயிருக்கு, எனக்கு கிரெடிட்ஸே இல்லை. அந்த வீடியோ அந்த போடுறப்போ நீ எடிட்டராகவே இல்லை முல்ல. பாஸ் இந்த மாதிரி மழுப்பிட்டே நீங்கள் ஒன்றை சேனல் விட்டு ஓடி போயிடுவேன். போயா ஏய் எந்திரிச்சு போனேன் எப்போ எடிட்டு போத சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன் என்ன ஃபன்னுக்கு சொன்னோம்னா எந்திரிச்சு பண்ண நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்காது எடிட்டர். அதுவும் வந்துட்டு இப்போ சேஃப் அண்ட் டிஸ்ட்ரப்ஷன் வேறு வந்துட்டு பண்ணி விட்டாங்க. நான் பிஆரே விளாட்ல, ஹீரோக்கு போயிட்டு நம்ம அப்படியே வந்து உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணல அவ்வளோ. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். அதுவும் நீங்கள் எத்தனை வாடி ஹீரோய்க்கு போயிருக்கீங்க, எத்தனை வாடி மாஸ்டர் போயிருக்கீங்க கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் நம்மளும் கிவ்அவே கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா கிவ்அவே கனெக்ட் பண்ணால் கூட எவனும் உட்காந்து பார்க்க மாட்டேங்கிங்க. ஸ்மோக்குக்குள்ளே தவறி அப்படியே போய் அடி. டாக்டிக்கல் கிங் ஏரோன் இஸ் பேக். பாஷு உன்னை அடிச்சிட்டேன் பாசு. எங்கே பாசு இருக்க நீ? ஐயோ கஷ்டப்பட்டு கண்டவன் அடித்தேன், கடைசியில் இன்னொருத்தங்கிட்ட வந்து செத்து போயிட்டேன். என்ன கொடுமை சார் இது, என்ன கொடுமை இது. அதாவது 2v2 சுச்சுவேஷன். இனிமேல் உணங்கா விளாட்லன்னா டீம் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க என்றால் செருப்பை கழித்து அடிப்பாங்க. நான் எதுக்கியா இருக்கேன் நக்கிட்டு போக. எடிட்டர் என்ன மரியாதையும் பேசுகிற? பாஸ் இது நான் எடிட் பண்ணுறேன், நான் எப்படி வேணாலும் எடிட் பண்ணுவேன், நீ எடிட் பண்ணிக்கோயா. அதுக்காக வந்து சேனலில் வந்து கெட்ட வார்த்தை போடணும்னு சொல்லிட்டு யூடியூப் டீமானிட்டைஸ் பண்ணி விட்டானா? பாஸ் உங்களுக்கே 200 ருபீஸ் தானே வருது. அதுவும் அதை ரெடிமபிளும் கூட இல்லை. 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தின்னுது. அந்த 200 ருபீஸை வித்ட்ராவே பண்ண முடியும். டீமானிட்டைஸ் பண்ண என்ன பண்ணாமல் இருந்தா என்ன? எடிட்டர் உன்னை அப்படியே ஒரு அடி அழுத்தி புடி பூயா அடி, செருப்பை கழுத்தி அடி. நீ வந்து தானே ஆனும் வெளியே வந்து தான் பாரு. வா அழுத்தி புடி. ஃபஸ்ட்டு நாக்கு அட நாக்கு தூரடா அட தூர. பாஸ் லிரிக்ஸை மாற்றுறீங்க சரி, பாட்டு எதுக்கு பாஸ் அசிங்கப்படுத்துறீங்க? அது எவ்வளோ நல்ல பாட்டு தெரியுமா? தெரியாது, நான் அதை கேட்டதே இல்லையா. கேட்காத பாட்டை எதுக்கு பாஸ் யூஸ் பண்ணுறீங்க? கேட்டே பாஸ் என்ன எடிட்டர் வாய்ஸ் மாறிடுச்சு. இது என்னதுன்னா தொண்டை கட்டிக்கிச்சு. எனக்கு கண்டினியூஸாக நான் பேசுகிறேன்ல. அதுக்கப்புறம் என்னது என்னடா அது நீங்களே எல்லா வேலையும் பண்ண நாதிக்கியாக இருக்கேன். நானும் கீழே அடிக்க தானே இருக்கேன். யாரையா நீ? அடித்து புடி பூயா அடி 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 யார் அடி முடிச்சாச்சு. எது தேர்டு ஓசிக்கில் நம்ம எவ்வளோ டேமேஜ் கொடுத்தா நீங்களே கவனிச்சிருப்பீங்க. நான் தேர்டு இல்லை 4வது ஓசிக்கில். இந்த மாதிரிலாம் ஓசிக்கில் அடிக்க வச்சா நான் தான் எல்லாக்கிலையும் அடிப்பேன் மேப்பில். என்ன இது நான் மாட்டிக்கிட்டேனே. இப்போ நம்ம ஏடபிள்யூ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே இருக்குது அந்த ஏடபிள்யூ மேரன்னு. நிறைய பேர் ஒருத்த மட்டும் தான் கேட்டோம். ஏடபிள்யூமே நம்ம எடுத்து நம்ம வீடியோ போட்டோன்னா 12 கில்லாம் வருது. அதான் உண்மையாக 16 கில் 12 கில். என்ன பிரச்சனைனா அதெல்லாம் 3v3 4v3 அந்த மாதிரி தான் வந்து 3v3 அந்த மாதிரி வரப்போ வந்துட்டு 17 நிமிஷம் வீடியோ ஆயிடுது. நீங்கள் ஷார்ட் வீடியோ போட்டாலே எவனும் உட்காந்து பார்க்க மாட்டீங்க. லாங் வீடியோ போட்டால் எவன் உட்காந்து பார்க்க போகிறான்? ஒருத்த மட்டும் தான் உட்காந்து பார்க்க போகிறான், அந்த ஜெனரஸ் வியூவர். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு போடுறதே இல்லை. நம்ம வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஒரு 10 வியூஸ் 20 வியூஸை கடந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ 20 வியூஸை கடந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு லாங் வீடியோ போடலாம். பாஸ் நீங்கள் எதுக்கு அப்லோட் பண்ண தெரியும். எதுக்குடா அதாவது இது ஒரு பெரிய சேனலாக இருப்போ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி மாசான ஆளுன்னு காட்டேன். கம்பெனி சீக்கிரம் எடுத்து வீடியோ சொல்லாதையா. மோசக்காரா எடிட்டர் என்ன எதுக்குடா நீ எதுக்கெலாம் போட்டுக்கூட? என்ன தம்பி பின்னாடியே பார்க்கல போல். நீங்கள் முன்னாடியே பார்க்கணும் பின்னாடியே பார்க்கணும். அவன் தான் ஒரு நியாயமான ஃப்ரீ ஃபயர் பிளேயர். எங்கே இருக்கான்? அங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க.
அதுக்கப்புறம் இந்த வீடியோ அதோட முடிச்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு சும்மா ஒன்றும் பார்த்துட்டு போகக்கூடாது, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பார்த்துட்டு போகணும். இந்த வீடியோ நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம். பிளாட்டினம் 4 போயாச்சு. ஆட்டட்டும் 2895 கில் தான். நம்ம 9 கில் அடிச்சிருக்கணும். உங்களுக்கே தெரியும் மைண்ட் செட் என்னென்னு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாப்பி வீடியோ கைஸ். பை கைஸ்.